நான் உனக்கு போதித்து. எதை அவர் நமக்கு போதிக்கிறார்? ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனத்தில் வாசிக்கிறோம், பிரயோஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி இருக்கிறார். நமக்கு போதிக்கிறவர் எதை போதிக்கிறார்? கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும் போதனையை செய்கிறார். இன்னைக்கு அநேக பேர் போதிப்பாங்க, தங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் நினைச்சு போதிப்பாங்க. வசனம் சொல்லுகிறது, கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அப்படின்னு. தேவன் போதகராய் இருக்கிறார். நமக்கு பிரயோஜனமானதை அவர் என்ன செய்கிறார்? போதிக்கிறார். நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது வேதத்தில் வாசிக்கிற 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிற போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருந்தாலும், எனக்கு உள்ளதெல்லாவற்றையும் நான் அன்னதானங்கள் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்பதாக அவர் எழுதியிருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தரால் போதிக்கப்படுகிறோம் என்று சொன்னால், கர்த்தர் எதை போதிக்கிறார்? நமக்கு பிரயோஜனமானதை போதிக்கிறார். நமக்கு பிரயோஜனமானது என்ன அப்படின்னா அன்பு. அன்புதான் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? போதிக்கிறார். அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. விசுவாசம் இருக்கலாம், மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும், எனக்கு உள்ளது எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தாராள குணம் இருந்தாலும், என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு விட்டு கொடுத்தாலும், கிறிஸ்துவுக்காக நான் மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருந்தாலும், அன்பு இல்லைன்னா சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அன்புதாங்க பிரதானம். அன்புதான் நிலைத்து இருக்கிறது. விசுவாசம், அன்பு, அப்புறம் நம்பிக்கை, இம்மூன்றும் நிலைத்து இருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று வாசிக்கிறோம். அன்பே பிரதானம் என்று பாடுகிறோம். ஆனால் உள்ளத்துல என்ன இல்லை சொல்லுங்களேன். கரெக்டா சொல்றீங்க. அன்பு இல்லைன்றது முக்கியம் கிடையாது, அன்பு இருக்கணும், அதுதான் முக்கியம். பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே சொல்லுங்க ஊற்றப்படுமா? ஏற்கனவே ஊற்றப்பட்டு இருக்கிறது. அப்ப உள்ள என்ன செய்யுது? அன்பு இருக்கிறது. அதை என்ன செய்யணும்? வெளியிலே காண்பிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதை உணர வேண்டும். அன்புதான் பிரதானம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை பிறரிடத்துல காட்ட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசுவானவர் சொன்னார், பிதா என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறேன். நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். யோவான் 15 அதிகாரம் 9, 12 வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்களும் நானும் அன்பாயிருக்கும்படி போதிக்கப்பட்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 9 வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க அந்த வசனத்தை. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 9 வசனம். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியது இல்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. எதை நமக்கு போதித்திருக்கிறார்? நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் போதகர். நமக்கு என்ன தேவை, எது பிரயோஜனம் என்பதை அறிந்து நமக்கு போதித்திருக்கிறார்.
நாம் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அன்பு இல்லை என்றால் இந்த உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. யாரிடத்திலும் பகை, விரோதம், வைராக்கியம், கசப்பு இதெல்லாம் வேண்டாம். வாழ்க்கை என்பது ஒரு முறை. அந்த வாழ்க்கையை தேவன் விரும்புகிற விதமாக, தேவன் நமக்கு போதித்திருக்கிற விதமாக வாழ்ந்தால் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கும். அந்த வாழ்க்கையை குறித்து அநேகர் பேசுவார்கள். இப்படி ஒருவர் வாழ்ந்தார், அவர் வாழ்ந்ததை பின் காலங்களிலே வருகிறவர்கள் நினைவு கொள்வார்கள், அதை குறித்து பேசுவார்கள்.